ஓகே, கரெக்டாக தான் இருக்குங்க. ஓகே, ஃபோனில் தான் பார்க்க முடியும் எல்லாமே. ம், சோகத்தில் பார்த்தாலும் ஃபோனில் தான்மா பார்க்க முடியும். கீழே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாமா. ம், ஆமாம், நான் இதை இறக்கிட்டு போகிறேன். கைஸ், இன்னைக்கு டே 1. நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு ரைடுக்கு போக போகிறோம். ஸோ அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இது ஒன்று ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் ட்ரிப்பா, அதனால் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ தெரியலை இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என் சைக்கிளை ஃபஸ்ட்டு இறக்கிடுவோம். சூட்லாம் போட்டுட்டேன். ஹலோ கைஸ், என்னோடய பேர் பிரசன்னா. நான் சுபாஷோட கசின். நான் தான் இப்போது அடிக்கடி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தரப்போகிறேன். சுபாஷ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலில் இருக்க போகிறாரு. ஸோ லெட்ஸ் சி. சைக்கிளை மேலேருந்து எடுத்துகிட்ருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா ஏற்கனவே 2 வாட்டி வந்து சைக்கிள் வந்து தொலைஞ்சிருச்சு, வேறு சைக்கிள். அதனால் இப்போ ரொம்ப சேஃப்டி பண்ணணுன்னு சொல்லிட்டு மேலே வச்சிடுறாரு. ஸோ அதனால் வெயிட் ஓவராக இருக்கவும் பையன் கொஞ்சம் கஷ்டப்படுற அப்படி. இட்ஸ் ஃபைன், அவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். ஸோ இறக்கிடுவார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் இறக்கிட்ட அப்படி மக்களே, இன்னும் கொஞ்சம் தான். ஜெய் பாகுபலி, மகிழ்மதி வாழ வேண்டும். இறக்கியாச்சு. இப்போ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நேற்று பேக் பண்ண பேக் எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணிட்டோம். இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்த்தோம். விஷயம் என்னென்னா, இது என்னோடய அண்ணா ஒருத்தர், அவர் வந்து எப்பட்றா நீ வந்து நைட் ஸ்டேலாம் பண்ணுவேன், ஸோ பெட்ரோல் பங்க்லலாம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ எல்லா பொருளையும் இந்த டென்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இது மேட்ரஸ் படுக்கிறதுக்கான இதை வாங்கி கொடுத்துட்டு அதில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தாரு. ஸோ இது வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ பவர் பேங்க் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு இடம் வந்து காஞ்சிபுரம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தனியாக எங்கேயுமே போனது கிடையாது, எங்கேயுமே. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டே. லோக்கலில் கூட அவ்வளோவா போனது கிடையாது. ஸோ ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. கைஸ், கிவ் யூ சப்போர்ட். லெட்ஸ் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. இதுதான் தெருவை க்ராஸ் பண்ணுற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் எங்கேயும் இல்லை, நம்ம சென்னை தான். சென்னையில் அசோக் நகர், ஜாஃபாகாம்பேட் இருக்கு இல்லையா, அங்கே தான். சுபாஷை வீரன்னே சொல்லி பழகலாம். வீரன் காசி தேட்டர் பிரிட்ஜை தாண்டுறாரு. காசி தேட்டர் பிரிட்ஜோட கர்வுக்கு வந்துட்டார். இதே டைம் காலையில் ஒரு 5-5:30 மணி இருக்கும். ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சனு.
வேகமாக போகிறாப்படி. போனதுக்கப்புறமா ஒரு கேர்வில் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி போயிட்டுருக்காரு. இப்போ அவர் எங்கே போகிறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக காஞ்சிபுரம் போகிறாரு. காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி எங்கே அடையார் வழியாக காஞ்சிபுரம் போவாரா இல்லை தாம்பரம் வழியாக காஞ்சிபுரம் போவாரா பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், ஆனால் போக போக அவரும் டயர்டாவார். என்ன ஆகுதுன்னு நம்மளும் பார்ப்போம். இந்த ஜேர்னியில் எங்கள் கூட நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பிரிட்ஜை தாண்டி போயிட்டாரு. கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. வீரன் ஆனால் மேலே தான் போவார், ஏன்னா அவர் வீரன் இல்லவா. மேலே பிரிட்ஜில் ஏறி போயிட்டுருக்காரு. மக்களே, வீரன் முழுக்க முழுக்க உங்களை நம்பியே தான் இந்த பெரிய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு இந்த ஜேர்னி இருக்க தான் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் மீதி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்ண போகிறாரு. ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். எனக்கும் இது ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் எனக்கும் தெரியல. இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் சீக்கிரம் நாங்கள் எங்களோட டீமை கொஞ்சம் இது பண்ணுவோம், எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் நாங்களும் நிறையா இது கற்றுப்போம் நம்புகிறேன். ஒரு வழியாக வீரன் கத்திவர பிரிட்ஜு கிட்டே வந்துட்டார். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னியில் இறங்கிட்டார். இதுக்கப்புறம் வர வீடியோஸை ரெகுலராக நாங்கள் ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு மக்களே, இந்த வீடியோவோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். கிண்டி தாண்டியாச்சு, ஆலந்தூர். சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. தேங்க்யூ.